Hi everyone, in today's class we will discuss about antipsychotic drugs, right? So இந்த antipsychotic drugs பார்க்கறதுக்கு முன்னாடி psychiatric disorders-னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஸோ psychiatric conditions எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் சைக்கோசிஸ், நியூரோசிஸ் அண்டு பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கிறதுலே சிவியரஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கோசிஸ். ஸோ இந்த சைக்கோசிஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து பிஹேவியர் வந்து சரியாக இருக்காது, இம்பேர்மெண்ட் ஆஃப் பிஹேவியர், அவங்களால சரியாக திங்க் பண்ண முடியாது, அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தே காண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ அது போக அந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த கண்டிஷன் இருக்குது, இப்படி ஒரு நமக்கு ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதான் லாஸ்ட் பாயிண்டோட மீனிங். நெக்ஸ்ட்டு சைக்கோசிஸ் எதனால் சார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் காஸ். ஸோ ஆர்கானிக் காசஸில் மெயினாக வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது டிஃபைனபிள் டாக்ஸிக் மெட்டபாலிக் ஆர் பெத்தாலஜிக்கல் சேஞ்ச் நம்ம பாடியில் நடந்திருக்கும். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மேபி டியூ டு ஒரு ஹெட் இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கும், ஒரு ஃபாலோயிங் எனி ஆக்சிடெண்ட் ஆர் எனி திங். அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ ஏதோ ஒன்றாலேயோ ஒரு ஹெட் இன்ஜுரி வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் ஆர் இடியோபதிக் டிசார்டர்ஸ். ஸோ இடியோபதிக்னாலே இந்த பர்டிகுலராக இந்த காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதான் வந்துட்டு மற்ற கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீசோஃபீனியா, பேரனியா அண்டு அஃபெக்டிவ் டிசார்டர்ஸ்லாம் இந்த இடியோபதிக் டிசார்டர்ஸில் வந்துடுது. ஸோ மெயினாக ஸ்கீசோஃபீனியா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1% ஆஃப் பீப்புள் வந்து பாப்புலேஷனில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து ஜெனட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஹெரிடிட்டரி டிசார்டர் தான். ஸோ இதோடைய கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா டெலியூஷன்ஸ், ஹாலுசினேஷன், இரேஷனல் கன்க்ளூஷன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்டு வித்ட்ரால் ஃப்ரம் சோசியல் கான்டாக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இதோடைய சிம்டம்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மெயினாக ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக்ஸில் 2 டைப் தான், கிளாசிக்கல் ஆர் டிப்பிக்கல் நியூரோலெப்டிக்ஸ் ஆர் ஏடிப்பிக்கல் நியூரோலெப்டிக்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மேஜர் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் மெயினாக ஃபீனோதைசின்ஸ், பியூட்டரோஃபினோன், தயோசாந்தின்ஸ். ஸோ ஃபீனோதைசின்ஸில் குளோர்ப்ரமசைன், தைரோடிசைன், ட்ரைஃப்ளூபெரசைன், ட்ரைஃப்ளூப்ரோமோசைன், மெசோரிடிசைன், ஃப்ளூஃபினசைன். பியூட்டரோஃபினோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேலோபெரிடியால், ட்ரோபெரிடியால், ட்ரைஃப்ளூபெரிடியால், பென்ஃப்ளூபெரிடியால். நெக்ஸ்ட்டு தயோசாந்தின்ஸில் தயோதெக்சின், குளோர்ப்ரோதிக்சின், ஃப்ளூபென்திக்சால், ரைட்? ஏடிபிக்கல் நியூரோலெப்டிக்ஸில் குளோசபின், ஓலன்சிபின், ரிசர்பிடோன், குவிட்டபின். மிசில்னியஸில் ரிசர்பின், லோக்சபின், பிமோசைட். நெக்ஸ்ட்டு ஏடிபிக்கல் நியூரோலெப்டிக்ஸில் இருக்கக்கூடிய ட்ரக் ஆஃப் சாய்ஸ் குளோர்ப்ரோமோசைன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்துட்டு இதில் மெக்கானிசம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டோப்பமீனோட ஓவர் ஆக்டிவிட்டினால் வரக்கூடிய டிசார்டர்ஸ் தான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், டோப்பமின் போய் அதோடைய ரெஸ்பெக்டிவ் ரிசெப்டார், அதாவது டோப்பமின் ரிசெப்டார் இருக்கும் இல்லைங்களா, D1லேருந்து D5 மொத்தம் 5 ரிசெப்டார் இருக்குது. அந்த 5 ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆச்சுன்னா தான் அதோடைய ஆக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த டோப்பமின் போய் அந்த டோப்பமின் ரிசெப்டாரில் பைண்ட் ஆகிற ஆக்டிவிட்டியை நம்ம இந்த ட்ரக்ஸ் வந்து, அதாவது குளோர்ப்ரோமோசைன் வந்து இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைரோசின் வந்து டோப்பாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ டோப்பா வந்து டோப்பா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த டோப்பா போய் பார்த்திங்கன்னா 5 ரிசெப்டார். ஸோ மேக்ஸிமம் இதில் 2 ரிசெப்டார் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 5 ரிசெப்டார்ஸ் வந்துருக்கு, D1லேருந்து D5 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த D1லேருந்து D5 ரிசெப்டாரில் பைண்ட் ஆகக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம நியூரோலெப்டிக்ஸ் வந்து பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ எகெயின் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டோப்பமைனோட ஓவர் ஆக்டிவிட்டி தான் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸோட மெயின் காஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஸ்கீசோஃபீனியான்னு வச்சுக்குவோம் நம்ம இந்த இடத்துக்கு, ரைட்? ஸோ நம்ம எடுத்துக்கூடிய ட்ரக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக D2 ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ணுது. ஸோ அதனால் அந்த ட்ரக்ஸ் வந்து அதில் வந்து சரியாக பைண்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு மற்ற ஃபீனோதைசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா D1, D3, D4 அந்த ரிசெப்டார்ஸை போய் பிளாக் பண்ணும், ரைட்? நெக்ஸ்ட்டு டோப்பமின் ரிசெப்டர் பிளாக்கேட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் தி கிளாசிக்கல் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ இதனால் மற்ற சைட் எஃபெக்ட்ஸையும் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம், ரைட்? ஸோ இந்த ஃபார்மகாலஜி ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சிஎன்எஸில் வந்து பார்த்திங்கன்னா இன் நார்மல் சப்ஜெக்ட்ஸ், ஸோ நார்மல் பேஷண்ட்ஸில் வந்து மோட்டார் ஆக்டிவிட்டி வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி ட்ரௌசினஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஃபரன்ஸ் டு த சரௌண்டிங்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வரும். இன் சைக்கோட்டிக் பேஷண்ட்ஸில் வந்துங்கன்னா அவங்களுடைய அக்ரெஷன், ஸோ சைக்கோஸ் ரொம்ப அக்ரெசிவாக வந்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட மோட்டார் ஆக்டிவிட்டி எல்லாமே குறையும், ஆங்ஸைட்டி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமோஷ்னலாக கொஞ்சம் குவைட்டனிங் ஆவாங்க. அப்புறம் வந்து
ட்ரௌசினஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த சைக்கோட்டிக் பேஷண்ட்ஸில். நெக்ஸ்ட் இட் நார்மலைசஸ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சைக்கோசிஸ். ஸோ சைக்கோசிஸில் அதோடைய மெயின் கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்லெஸ்னஸ் தான். ஸோ அந்த அந்த சிம்டமை வந்து இது ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக சிஎன்எஸில் என்னென்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா low seizure threshold and can precipitate convulsions in untreated epileptics. ஸோ எபிலெப்சி கண்டிஷன்ஸில் அந்த த்ரெஷ்ஹோல்டை வந்து குறைக்கும் கார்டெக்ஸ் ஏரியாவில், ரைட். ஹைப்போதலமஸில் பார்த்திங்கன்னா கொனாடோட்ரோஃபினோட செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உமனில் அமெனோரியா, அதே மாதிரி மெயினில் வந்து பார்த்திங்கன்னா கைனோகோமாஸ்டியா வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பேசல் கேங்லியாவில் பார்த்திங்கன்னா ஸோ பேசல் கேங்லியாவில் குளோப்ரமோசின் வந்து ஒரு டோபமைனுக்கு ஒரு ஆன்டகோனிஸ்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா பெரிமிடல் மோட்டோ சிம்டம்ஸ் லைக் பார்க்கின்சோனிசம் வரக்கூடிய ட்ரக் இன்டியூஸ்டு பார்க்கின்சோனிசம் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பிரெயின் ஸ்டெம் வாசோமோட்டர் ரிஃப்ளெக்ஸில், ஸோ பிரெயின் ஸ்டெம் வாசோமோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ஸஸ் ஆர் டெப்ரஸ்ட் லீடிங் டு த ஃபால் இன் பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணும். நெக்ஸ்ட்டு சிடிசெட் நியூரோலெப்டிக்ஸ் கீமோரெசெப்டார் ட்ரிக்கர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோன் ஆக்டிவேட் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த வாமிட் வந்து வரும். ஸோ அதை வந்து பிளாக் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ஆன்டி எமிட்டிக்காகவும் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏஎன்எஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஎன்எஸில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மெயினாக வந்து ஆல்ஃபா பிளாக்கராக வந்து இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா பிளாக்கிங் பொட்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூரோலெப்டிக் அதோடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளோப்ரமோசைன் பார்த்திங்கன்னா ஆன்டிகோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுலேயும் வந்து ஆன்டிகோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஆஃப் மவுத், பிளட் விஷன், ரெடியூஸ்டு ஸ்வெட்டிங், டிக்ரீஸ்டு கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டி, கான்ஸ்டிபேஷன் அண்டு யூரினரி ரிட்டென்ஷன். ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஆன்டிகோலினர்ஜிக் ஆக்டிவிட்டி ஆல்சோ வேரிஸ் வித் ஈச் ட்ரக். ஸோ இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ஆக்டிவிட்டி அந்த 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 ஆக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிவிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் பிளட் ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுனால ஹைப்போடென்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா அந்த ஆல்ஃபா ரெசெப்டர்ஸ் பிளாக் ஆகிறதுனால, ரைட். ஸோ அதனால் ரிஃப்ளெக்ஸ் ட்ராக்கிகார்டியா வரக்கூடிய சான்சஸும் வந்து இருக்குது. சிபிசெட் ஆல்சோ ஹேவ் த டைரக்ட் மயோகார்டிக் டிப்ரெசன்ட் எஃபெக்ட் லைக் இன் குவினிடின். ஸோ குவினிடின் மாதிரியே இது வந்து மயோகார்டியல் டிப்ரெசண்ட்டாகவும் இருக்குது. ஸோ லோக்கல் அனஸ்தட்டிக், ஸோ மேஜராக வந்து இது லோக்கல் அனஸ்தட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலுமே இது கொஞ்சம் இரிட்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. கிட்னியில் வந்து ஏடிஹெச்சோட செக்ரேஷன் வந்து குறைச்சிருது. ஸோ இட் இஸ் ஹேவிங் த வீக் டயயூரிட்டிக் எஃபெக்ட்ஸ், ரைட். ஸோ கைனடிக்ஸில் பார்க்கும்போது நல்லா வெல் அப்சார்ப் இந்த ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ அண்டர்கோஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். ஸோ பயோவெலிட்டி பார்த்திங்கன்னா 30%. ஸோ மேக்ஸிமம் வந்து இது ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகிறதுனால ஸோ அதிக அந்த இது ட்ரக்கோட ப்ராப்பர்ட்டியே வந்து ஹைலி இட் இஸ் பவுண்டபிள் டு ப்ரோட்டீன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் அ half லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 20 to 24 hours. ஹென்ஸ் வி கேன் கிவ் ஒன்ஸ் a day. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரக் அப்படிங்கிற மாதிரி டோஸில் நம்ம வந்து கொடுக்கலாம். ஏடிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிவிஎஸில் வந்து மெயினாக வந்துட்டு போஸ்டூரல் ஹைப்போடென்ஷன், பால்பிட்டேஷன், பிளட் விஷன், ட்ரை மவுத், கான்ஸ்டிபேஷன், நேசல் ஸ்டிஃப்னஸ் அண்டு யூரினரி ரிட்டென்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து சிவிஎஸில் வந்து வருது. ஸோ சிவிஎஸில். நெக்ஸ்ட் சிஎன்எஸில் வந்து ட்ரௌசினஸ், மென்டல் கன்ஃபியூஷன், அப்புறம் வந்து சிவியர் நியூராலஜிக்கல் சிண்ட்ரோம்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிஸ்டம் ஆர் ட்ரபிள்சம் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பிரமிடல் சைட் எஃபெக்ட்ஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் மேஜர் ஏடிஆரே இந்த எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம்ஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அக்யூட் டிஸ்டோனியாஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, மசில் டோன் வந்து வேரி ஆகும். ஸோ அதான் வந்து டிஸ்டோனியா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து பார்க்கின்சோனிசம், ட்ரக் இன்டியூஸ்டு பார்க்கின்சோனிசம் பார்த்தீங்களா. ஸோ அது நெக்ஸ்ட்டு பெரிவரல் ட்ரெமர்ஸ், அகதீசியா, டேரிட்டிவ் டிஸ்கைனேசியா, மேலிக்னன்ட் நியூரோலெப்டிக் சிண்ட்ரோம். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பிரமிடல் ஏடிஆராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த குளோப்ரமோசைனோட மெயின் ட்ராபேக்காக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எண்டோக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா கைனோகோமாஸ்டியா வர சான்சஸ் இருக்குது, அமினோரியா, கேலக்டோரியா அண்டு ஸோ இது எல்லாமே இந்த டிஏ ரிசெப்டார் பிளாக் ஆகிறதுனால வரக்கூடியது. ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ், ஏக்ரானுலோசைட்டோசிஸ் அண்டு ஸ்கின் ரேஷஸ். ஸோ இந்த ஏக்ரானுலோசைட்டோசிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் ட்ராபேக்காக வந்து இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூரோலெப்டிக்ஸ் என்ஹான்ஸ் செடேட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சிஎன்எஸ் டிப்ரெசன், ஆல்ஃபா ரெசெப்டர்ஸ் ஆஃப் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ஸோ மற்ற ட்ரக்ஸ் இது கூட சேர்ந்து நம்ம இந்த இது வந்து ஒரு செடேட்டிவ் எஃபெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இந்த குளோர்ப்ரமோசைன் கூட நம்ம வந்து செடேட்டிவ் ட்ரக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்ஃபா பிளாக்கர்ஸும் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து ஒரு அடிட்டிவ் எஃபெக்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியூரோலெப்டிக்ஸ் ஆண்டகனைஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் டோபமைன் அகோனிஸ்ட் அண்டு லிவோடோப்பா. ஸோ நியூரோலெப்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டோபமைன் அகோனிஸ்டோட அந்த ஆக்டிவிட்டியை வந்து ஆண்டகனைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூசஸ் வந்து சைக்கோசிஸ் தான் மேக்ஸிமம், சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் வந்து ஆன்டி எமிட்டிக்காக வந்து யூஸ் ஆகுது, ஹிக்கஃப். நெக்ஸ்ட்டு அதர் நியூரோசைக்காட்ரிக் சிம்டம்ஸ் லைக் ஹண்டிங்டன் டிசீஸ் அண்டு கைல்ஸ் டீலா டோரட்டிஸ் சிண்ட்ரோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து கேன் யூஸ் த குளோப்ரமோசைன். நெக்ஸ்ட்டு ஹாலோபெரிடியல். ஸோ ஹாலோபெரிடியலுங்கிறது இட்ஸ் ஆல்சோ பொட்டன்ட் ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக்ஸ். இது வந்து சேம் குளோப்ரமோசைன் மாதிரி தான். பட் என்ன வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்எஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இட்ஸ் யூஸ்ஃபுல் இந்த அக்யூட் ஸ்கீசோஃபீனியா, ரைட்? ஸோ அக்யூட் ஸ்கீசோஃபீனியாவில் இது வந்து ஒரு ட்ரக் ஆஃப் சாய்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கைல்ஸ் டீலா டோரட்டிஸ் சிண்ட்ரோம்ஸ்க்கும் ஹண்டிங்டன் சிண்ட்ரோம்ஸ்க்கும் வந்து we can use it. நெக்ஸ்ட்டு ஏடிபிக்கல் சைக்கோட்டிக்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்பிக்கல் பார்த்துட்டோம், இப்போ ஏடிபிக்கல் பார்க்குறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம், என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ், செடேஷன் வந்து இருக்கிறதில்ல. அதே மாதிரி effective in suppressing both positive and negative symptoms of schizophrenia, right? So it is also effective in resistant cases of psychosisல resistant cases இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ க்ளோசபினோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன்டிசைக்கோட்டிக், வெரி எஃபெக்டிவ் ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக். ஸோ மேஜராக வந்து D1 D4 ரெசெப்டாரை வந்து பிளாக் பண்ணும். பட் D2 ரெசெப்டாரை கொஞ்சம் தான் பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த D2 ரெசெப்டாரோட பிளாக்கேட் கம்மியாகிறதுனால எக்ஸ்ட்ரா பிரமிடல் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ரைட்? ஸோ அந்த டிஸ்டோனியஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த EPS, ஸோ அது அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லோ இன்சிடென்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிரமிடல் சைட் எஃபெக்ட்ஸ், அதான் EPS. நெக்ஸ்ட்டு செடேஷன் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது, நோ எண்டோக்ரைன் சைட் எஃபெக்ட்ஸ். அதே மாதிரி கேலக்டோரியாவோ ஒரு கைனோகோமாஸ்டியாவோ வந்து வரது கிடையாது. இட் இஸ் எஃபெக்டிவ் இன் பேஷன்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் த கன்வென்ஷனல் ஆன்டிசைக்கோட்டிக்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்பிக்கல் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது ஒரே சாய்ஸ் ஏடிபிக்கல் மட்டும்தான், ரைட்? நெக்ஸ்ட் ADR வந்து பார்த்திங்கன்னா ஏகிரானுலோசைட்டோசிஸ், ரைட்? ஸோ மேஜராக வந்து அதுதான். ஸோ அது போக WBC கவுண்ட்ஸ் எல்லாமே குறையக்கூடிய சான்ஸ் இருக்குது. க்ளோசபின் கேன் ஆல்சோ காஸ் செடேஷன், வெயிட் கெயின் அண்ட் ஹைப்போடென்ஷன். ஸோ என்ன தான் இந்த எஃபெக்ட்ஸ் இருந்தாலுமே பட் வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் தான் வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.